ஹாய் வெல்கம் பேக் டு இஷார்தன் சேனல். இன்றைக்கி இஷார்தன் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பெரிய பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணுறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் ரீசெண்டாக வந்து என்னோடய பழைய வார்ட்ரோப் வந்து கிளாத்தில் வாங்கியிருந்தனால போயிடுச்சு. சரின்ட்டு நிறையா சர்ச் பண்ணி பார்த்தாலே எனக்கு இந்த வார்ட்ரோப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய இடம் வேணும், ஸ்பேசியஸான இடம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஆர்டர் பண்ணுங்கள். இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து செல்லோ நாவல்ட்டியில் தான் நான் வாங்கினேன். இது வந்து கரெக்டாக 8900 ருபீஸில் வாங்கினேன். என்னை கேட்டால் இது ஒருத்தர் தான் சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா நிறையா ட்ரெஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் டாப்பில் வந்து மேலே ஏதாவது வெயிட் வைக்கிறதா கூட தான் வைக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி அன்பாக்சிங் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க கைடன்ஸ் வந்து. அதை பார்த்து நம்ம ஈஸியாக அன்பாக்சிங் பண்ணிடலாம். அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். இப்போ வந்து நம்ம எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். எல்லாமே என்னென்ன தேவை அப்படிங்கிறது. இதில் வந்து கண்ணாடி இருக்கறனால நல்லா இருந்துச்சு சூப்பராக. ஸோ வந்து டாப் வந்து உங்களுக்கு தெரியும் கீழே எப்படி ஸ்டாண்ட் இருக்கும் அப்படிங்கிறத. டாப் வச்சுட்டோம். பின்னாடி சைடும் வச்சுட்டோம். இது வந்து அந்த ஹோல் இருக்குது பாருங்கள், பெரிய ஹோல். அதுக்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த பாருங்கள் அமுக்குறாங்க என்னோடய ஹஸ்பண்டு. அதை போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே நல்லா நச்சு நின்றுக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா வந்து வளையிறது, வெயிட்டான ட்ரெஸ்ஸு வச்சா அந்த அமுங்குறது அந்த விஷயம் எதுவுமே இல்லை. அதனால தான் பார்த்து வாங்கினேன். எவ்வளோ கேப்பே இல்லாமல் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு 4 ஸ்டாண்டு மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்டாண்டும் 3 ஸ்டாண்டு வச்சதுக்கப்புறம் மேலே 2 அதே மாதிரி இன்னொரு டாப் வரும். இப்போ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே டோர் தான் கண்ணாடி வரும், கீழே டோர் கண்ணாடி கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 டோரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இது போய் அந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே நல்லா நச்சு அதில் நின்றுச்சுன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுது. அந்த ஆடுறது எதுவுமே கிடையாது. அதிலே ஹோல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி ஈஸியாக இருக்குன்னு. இப்போ 1 டோர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்ன கலர் இருக்குன்னா ப்ளூ, அதுக்கப்புறம் ஆஷ் கலர், அதுக்கப்புறம் க்ரீனு, ப்ரௌனு இந்த கலர் தான் இருந்துச்சு. ப்ளூ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன். ஒரு டோர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் அந்த ஹோலில் வச்சு அந்த பாருங்க அப்படி அமைக்கி விட்டு நல்லா நச்சு நின்றுது. இப்போ நம்ம 2 டோருமே க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்தது இதே மாதிரி மேலே டேப் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான். போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மேக்ஸிமம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மேலே டாப்பும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான விஷயம் கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறது வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மேலே தூக்கிட்டு அதில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கண்ணாடி வைக்கிறதும். கண்ணாடிலாம் நல்லா சேஃப்டியாக அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஷீட்லாம் போட்டு டேமேஜ் ஆகாமல் 2 பாக்ஸு, ஒரு பாக்ஸு ஃபுல்லாக அந்த டோரு அப்புறம் இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாக
அந்த தட்டு, அதுக்கப்புறம் வெளியில் மாட்டுறது அப்படின்னு தனித்தனியாக செட்டாக அனுப்பிச்சிருந்தாங்க. பேக்கிங்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ 2 கண்ணாடி நம்ம நல்லா பொறுமையாக சூப்பராக மாட்டிட்டோம். இதுக்குள்ளே போயிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து அந்த 3 இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டாண்டு மாதிரி, அந்த 3 போய் உள்ளே ஃபிக்ஸ் ஆகணும். உள்ளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக மாட்டிட்டோம். அது ஒரு ஆள் கொஞ்சம் பிடிச்சி இழுத்துட்டோம்னா அது வந்து நல்லா உள்ளே போயிடும். இப்போ நல்லா பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அமுக்கி விட்டாச்சு. ஸோ அது போய் நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. இதுக்கு ஹைலைட்டு லாக்கு தான். லாக்கும் சூப்பராக இருந்துச்சு. பூட்டும் இருக்குது, வேணால் லாக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 2 கண்ணாடி, கீழே டோரு எல்லாமே சூப்பராக ஃபிட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 தட்டு வச்சுக்கலாம். நீங்கள் 4 தட்டு வைக்கல அப்படின்னா, எனக்கு 4 தட்டு வேணாம், எனக்கு 2 தட்டு போதும், 3 தட்டு போதும் அப்படின்னா 3 தட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நிறையா மேலே மேலே ட்ரெஸ் அடுக்கி வச்சுட்டு நான் 3 தட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. இப்போ நம்ம டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு சாத்தி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒயிட் ஷீட் ஒட்டிருக்கிறது வந்து 2 கண்ணாடி. இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு செட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், குட்டி குட்டி பீஸாக, இதுதான் நம்ம அந்த தட்டு வைக்கிறது. ஒவ்வொரு தட்டையும் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு நம்ம வச்சுக்கலாம். நிறையா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு பார்த்து அதில் மாட்டிக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மேலே வச்சுட்டேன். டாப்பில் மேலே வந்து பெட்ஷீட் மட்டும் வைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் இறக்கி ஸ்பேஸ் விட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி ஒரு 4 தட்டையை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக. உங்களுக்கு நான் ஃபைனலாக காட்டுறேன். அந்த ஹோலில் அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே அந்த தட்டை அப்படியே அங்கே பாருங்கள் நல்லா நின்றுச்சு. இப்போ ஒவ்வொரு தட்டும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாட்டிட்டோம். அந்த பாருங்கள் கரெக்டாக நின்றுச்சா. ஸோ வந்து நம்ம 4 தட்டு மாட்டியிருக்கோம் இப்போ. ஸோ இப்போ வந்து மாட்டி முடிச்சுட்டு இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அழகாக சூப்பராக மாட்டியாச்சு. அடுத்தது பாருங்கள், இப்போ நான் வந்து ரூமுக்கும் தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த இதை ஹாலில் வச்சு மாட்டிகிட்டு இருந்தோம். ரூமில் வந்து அதை ஷீட்லாம் கொடுத்துருந்தாங்க, எதுவும் டேமேஜ் ஆகாமல். அதையே நான் கீழே போட்டு என் ட்ரெஸ்லாம் மடித்து வச்சுட்டேன். எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் மேலே வந்து டாப்பில் இந்த தேவையில்லாத ஐட்டம்ஸ் அப்படிலாம் அந்த கபோர்டு மேலேயும் வச்சுக்கலாம். நல்லா வெயிட்டு தாங்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படியே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.